ஆண்டுக்கு 5 லட்சம் பேர் அடிமை தமிழன் போயிருக்கான். பல்வேறு நாடுகளுக்கு அடிமையா போயிருக்கான். வாழ வக்கெல்லாம் போயிருக்கான். அந்த கப்பல் என்ன தெரியுமா சொல்றாங்க வெள்ளக்கார? கப்பல் பேரு கூலி கப்பல் தான். தமிழன்னாலே கூலி. வெள்ளக்கார அகராதில, வெள்ளக்கார டிக்ஷனரியில தமிழன் அப்படின்னா கூலின்னு. ஒரு காலகட்டம் வந்துச்சு, தன்னோட மொழியை காக்க, தன்னுடைய மக்களை காக்க, தன் மக்களுக்கான உரிமையை காக்க ஒரு சின்னஞ்சிறு தேசத்திலிருந்து ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் தன்னுடைய நாட்டு அதிகாரத்தை எதிர்த்து அத்தனை பேரையும் கொன்னா. என் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் என் எதிரிதான். எதிரியா இருந்தா என் கோபம் தெரியும் என்று பேசினான். உலகத்தின் வல்லாதிக்கங்கள் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா எல்லாம் அவன் காலடியில், அவன் திரிகோண மலையினுடைய வளத்துக்காக கெஞ்சி நின்னது. ஒரு சின்னஞ்சிறு தீவுல இருந்து ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் எந்திரிச்சு நின்னு உலக வல்லாதிக்கங்களை அலற விட்டான். அன்னைக்கு தான் டிக்ஷனரி இருந்து அழிச்சிட்டு தமிழ் அண்ணா கூலி கிடையாது, தமிழ் அண்ணா புலி அப்படி எழுதுறான். அது எப்ப தெரியுமா? அந்த சின்னஞ்சிறு தேசம் தமிழீழம் சின்னஞ்சிறு தேசத்திலிருந்து படகட்டி 30 ஆண்டுகளாக இனி நான் கட்டிய படையை, நான் கட்டிய நாட்டை ஐநா மன்றம் அங்கீகரிக்கல. ஆனால் தமிழர்கள் நாங்கள் அங்கீகரித்தோம். தமிழன் என்றால் கூலி இல்ல, தமிழன் என்றால் புலி. அதிலும் சாதாரண புலி இல்லை, விடுதலைக்காக போராடக்கூடிய விடுதலை புலி என்று உலகம் செவிய அறைய சொன்னோம்.